ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு இது ஜென்ஸ் வேகமா முன்னேறாங்க. Wow, wow. Super, super. Okay, ரெண்டு க்ளூ மாத்திரம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி இருக்கும், மூணாவது லைன்ல சர்ச் இருக்கும். மூணாவது லைன்ல ஒரு சர்ச் வரும். அந்த இதுல ஒரு சர்ச் பிக்சர் வரும். அதான் ரெண்டு க்ளூ. இந்த பக்கம் ஒரு சர்ச் பிக்சர் வைக்கணும். இந்த பக்கம் இதுல ஒரு சர்ச் வரும். ஓரம் மூணாவது லைன் தாம்க்கு முன்னால ஒரு சர்ச் படம் வரும். நீங்க இது பேக் ஃப்ரெண்ட் பாருங்க. இல்ல எப்படினாலும் சரி. இல்ல இதுதான் எப்படினாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம். விடு ஃபர்ஸ்ட் மாத்திரம் சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்டும் ஸ்ட்ராபெரி வச்ச ஓகே, ரெண்டு க்ளூ கொடுத்துருக்கோம். பெண்கள் வந்துருவாங்க. ஸ்வீட். பெண்கள் முடிக்க போறாங்க. பெண்கள் தான் சும்மாவா? நாங்க ரன்னர். அத்தையும் யார் சொன்ன வார்த்தை? தூதன் சொன்ன வார்த்தை. நான் ஆண்கள் முடிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து பெண்கள், செகண்ட் வின்னர் வந்து ஆண்கள். ரன்னர்ல செகண்ட் வின்னர். பரவாயில்ல, நான் நீங்க கஷ்டப்படுவீங்க நினைச்சேன். முடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, சூப்பர். இங்க கரெக்டா அந்த பின்னால ஒரு படம் இருக்கும்னே. அண்ணா அந்த அலைன் பண்ணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. தூக்கி காட்டணும் பின்னால. எல்லாம் உங்க தோலை கட்டிக்கங்க. இந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிந்தேன். அவர் இங்கே இல்லை, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாக போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஓகே, நன்றி. இயேசுவினுடைய பிறப்பு எவ்வளவு சவாலாக இருந்ததோ அதே போல இயேசுவினுடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் பல்வேறு சவால்கள் இருந்ததா இருந்துச்சு. இயேசுடைய பிறப்பு எளிதாக இருக்கவில்லை. மரியாளும் யோசேப்பும் அநேக சிரமங்களை சந்தித்தாங்க. இயேசுவினுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருந்தது. ஆனா அது சிறப்பாக நடந்து முடிந்தது. அதே போல இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலும் அநேக சவால்களை சந்திச்சது. இயேசுவினுடைய அற்புத அடையாளங்கள், புரட்சிகரமான போதனைகள், சீர்திருத்த நடவடிக்கைகள் அவருக்கு திரளான ஆதரவை பெற்றுக் கொடுத்துச்சு. எவ்வளவு திரளான ஆதரவாளர்கள் பெருகினார்களோ அதே போல அவருக்கு எதிரிகளும் பெருகி இருந்தார்கள். அவர் மேல் எரிச்சல் அடைந்த மதவாதிகளும் எதிரிகளும் அவருடைய வாழ்க்கைக்கு முடிவு கட்டுறதுக்கு மிக முயற்சி செய்து கொண்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இயேசு மரணம் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. ஆரம்பத்துல அதை பார்க்கும்போது தோல்வி போல தெரிந்தாலும்
முடிவுல வேத வாக்கியங்களின்படி அது கடவுளுடைய மீட்பின் திட்டத்தினுடைய ஒரு பகுதி அப்படிங்கறத வேதம் நமக்கு தெளிவுபடுத்துது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டவுடனே அவருடைய எதிரிகள் நினைத்த ஒரு காரியம் என்னன்னா, அப்பாடா இதோட முடிஞ்சது, கதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுத்தது போல இயேசு உயிர்த்தெழுதலை மறைப்பதற்கும் பணம் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 28:12-13 படிக்கலாம். இவர்கள் மூவரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி தேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து தாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதிப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். பாருங்க, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் சொல்லுவாங்க. பாதாளம் வரைக்கும் என்ன செஞ்சு இயேசுவினுடைய சீடர்கள் அவருடைய உடலை களவாய் எடுத்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தொகை செலவழித்து அதை மறைக்க முயற்சி செய்தார்கள். ஆனாலும் தெளிவான சாட்சிகளாலும் வெளிப்பாடுகளாலும் தனிப்பட்ட சந்திப்புகளாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மறுப்பின்றி நிரூபிக்கப்பட்டது. இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை இந்த உலகம் நம்புது. இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை இந்த உலகம் நம்புது. ஆனா இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை இந்த உலகம் நம்ப மாட்டேங்குது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை இந்த உலகம், இயேசுவினுடைய பிறப்பை கூட இந்த உலகம் நம்புது. இயேசு என்று ஒருவர் இருந்தார் அப்படின்னு, இயேசு என்று ஒருவர் பிறந்தார், இயேசு என்று ஒருவர் வாழ்ந்தார் அப்படிங்கறத அந்த சமுதாயம் நம்புது. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை என்ன செய்யல, நம்பல. ஆனா இந்த வேதத்தினுடைய அஸ்திபாரம் எதுல இருக்கு அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் எதுல இருக்குன்னா, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் மேலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே கட்டப்பட்டது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை அப்படின்னா அவர் ஒரு மகான் போல இருந்திருப்பார். விவேகானந்தர் போல, காந்தியடிகள் போல, புத்தரை போல ஒரு புனிதராக, ஒரு மகானாக இருந்திருப்பார், ஒரு அவதார புருஷராக இருந்திருப்பார். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்ததுதான் உலகை புரட்டி போட்ட ஒரு காரணம். இன்றைக்கு திருச்சபை இருப்பதற்கே காரணம் என்ன அப்படின்னா, இயேசு உயிரோடு இருப்பதனால. ஹல்லேலூயா. திருச்சபையே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் போலதான், உயிர்த்தெழுதலின் மேலதான் கட்டப்பட்டது. அவர் நிறைய காரியத்தை வேதாகமத்தின் மூலம் சொல்லி சென்றார். இன்னைக்கும் வேதாகமத்தை நம்பாத அநேக அறிஞர்கள் இயேசுவினுடைய கல்லறை காலியாக இருப்பதற்கு நிறைய காரணம் சொல்றாங்க. இயேசுவினுடைய கல்லறை காலியா இருப்பதற்கு நிறைய காரணம் சொல்றாங்க. அவர் உயிர் தள்ளவில்லை, ஆனா இயேசுவினுடைய கல்லறை காலியா இருக்குது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கும் உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை காலியா இருக்குது, அது இயேசுவின் கல்லறை மாத்திரம். ஆமென். எல்லா மகான்கள், எல்லா அரசர்கள், எல்லா அதிகாரிகள், எல்லா தனவான்கள், எல்லா கனவான்கள், பூமியின் செல்வந்தர்கள் அத்தனை பேருடைய கல்லறையும் மூடிதான் இருக்கு. ஒரே ஒரு நபருடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. யாருன்னா இயேசுவினுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கு. அதற்கு அறிஞர்கள் அதை மறுப்பதற்கு, இயேசுவினுடைய கல்லறை, இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை மறுப்பதற்கு சில காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க அவர் அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் அடைந்து கல்லறையில் வைக்கப்பட்ட போது கல்லறையினுடைய குளிர்ச்சியினால, கல்லறையினுடைய குளிர்ச்சி நிமித்தமா அவர் எழுப்பிட்டாரு. எப்படி மயக்கம் அடைந்தார்? இப்போ ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சு விழுந்தா அவங்க முகத்துல தண்ணி தெளிப்பாங்க, என்ன பண்ணிடுவாங்க? சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா கூட சிபிஆர்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எப்படி கை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? பிரஸ் பண்ணுவாங்க. நெஞ்சு கூட்டுக்கு மேல 1 2 3 1 2 3 அப்படின்னு ஒரு 10 டைம்ஸ் பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த தேங்கி நின்ற உயிர் என்ன ஆயிரும்? அந்த கிளாட்டான பிளட் திருப்பையும் பிரஷ் பண்ணும்போது, இந்த மார்பு கூட்டு மேல பிரஷ் பண்ணும்போது என்ன ஆயிரும்? மீண்டும் பிளட் சர்க்குலேஷன் ஆகி உயிர் வந்துடும். அது போலதான் இயேசு மயக்கமா இருந்தாரு. அந்த கல்லறைக்குள்ள வச்ச போது அந்த கல்லறை குளிராக இருந்ததுனால அவர் மயக்கம் தெளிஞ்சிட்டாரு. அதை உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அறிஞர்கள், வேதாகமத்தை நம்பாத அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு படிக்கலாமா? மார்க் 15ஆம் அதிகாரம் 44 45. மார்க் 14 15 44 45 ஒருத்தர் படிக்க பார்ப்போம்.
அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். நூற்றுக்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பின் இடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியை சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. சிலுவை மரணம் வந்து ஒரு கொடிய மரணம். ஏன் அப்படின்னு சொல்லலாம்னா அந்த மரணம் வந்து உடனே வராது, ஸ்லோவா மரணம் வரும். எப்படி வரும்? அணு அணுவா சாகுறதுக்கு பேர் தான் சிலுவை மரணம். சிலுவையில ஒருத்தர் தூக்கி மாட்டி அவரை கொலை செய்ய நோக்கோட வச்சா வார கணக்குல அந்த உடல் அங்க இருக்குமா? எப்படி இருக்குமா? வார கணக்குல அந்த உடல் அங்க இருக்குமா? அப்படி உடல் தொங்கும் போது கழுகுகள் பருந்துகள்லாம் வந்து அந்த தொங்கி இருக்கிற உடல்களை கொத்தி எடுத்துட்டு போவாங்க. சீக்கிரமா சாக மாட்டாங்க. அதனாலதான் பைபிள் போட்டிருக்குது, பிலாத்து என்ன பண்ணாராமா? ஆச்சரியப்பட்டார். என்ன போட்டிருக்கு? வசனம் வாசிங்க. இத்தனை சீக்கிரம் மரித்து போனார் என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். பாருங்க, இதுக்குள்ள மரிச்சு போயிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நூற்றுக்கு அதிபதி யாரு? அந்த டெத், இயேசுவினுடைய மரணத்தை எக்ஸிக்யூட் பண்ண, அந்த மரணத்தை நிறைவேற்றின அந்த அதிகாரி தான் நூற்றுக்கு அதிபதி. 100 பேருக்கு தலைவனாக இருந்த ஒரு படைத்தலைவர். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா எல்லாருடைய கால் எலும்புகளை உடைப்பாங்க. உயிர் சீக்கிரம் போகலன்னா ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்தே காவல் காக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால் எலும்புல தான் இப்படி நின்றுட்டு இருப்பாங்க சிலுவையில. கால் எலும்பு உடைச்ச உடனே என்ன ஆயிரும்னா படக்குன்னு நினைஞ்சிடும், விழுந்துடும். விழுந்த உடனே அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறவர்கள் மூச்சு விட முடியாது, உடனே செத்துருவாங்க. 2 கல்லருடைய கால் எலும்பையும் உடைச்சதுதான் பைபிள் போட்டிருக்கு. ஆனா இயேசுவினுடைய கால் எலும்புகளை உடைக்கல அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. ஏன் உடைக்கலன்னா அவர் இறந்துட்டாரு. கால் எலும்பை உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிதான் அவருடைய கால் எலும்புகள், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படாது அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது நிறைவேறிச்சு. அப்போ அவர் செத்துட்டாரு. இருந்தாலும் இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா அதை ரொம்ப கன்ஃபார்ம் பண்ண விரும்புது. அப்ப என்ன பண்ணுதுன்னா நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றாரு? ஒரு நீளமான ஈட்டி எடுத்து மார்பு குத்துக்கு இடையில அந்த ஈட்டியை சொருவி இதயத்தை குத்தி கொஞ்சம் சிதைக்கிறார். விழாவில குத்துறதுக்கு காரணம் என்னன்னா அந்த இதயத்தை சிதைக்கணும். ஒருவேளை கொஞ்சம் நஞ்சம் உயிர் இருந்துச்சுன்னா அவர் பிழைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விழா கூட்டுக்குள்ள ஈட்டியை குத்தி இதயத்தை சிதைக்கிறாங்க. அதுல போட்டிருக்க ரத்தமும் ஜலமும் அந்த இதயத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு போட்டு. ஹார்ட்டினுடைய மேல பெரிகார்டியம் அப்படின்னு ஒரு ஜவ்வு, ஒரு வள அமைப்பு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள தண்ணி இருக்கும். அது வெளியே வந்ததா பைபிள்ல படிக்கிறோம். அப்போ இயேசு மயக்கமா இருந்தாரு, திரும்ப அவரு மயக்கம் தெளிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது அந்த நூற்றுக்கு அதிபதி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, அவர் இறந்து போனார். அப்ப இறந்து போன உடனே அவருடைய உடலை பாடம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே பாடம் பண்றாங்க. பாடம் பண்றது என்ன அப்படின்னா அந்த கருவாடுக்கு உப்பு போட்டு வைக்கிற மாதிரி, கரிய போலம் வெள்ளை போலம் என்கிற வாசனை திரவியங்களை எடுத்துட்டு போய் அடுக்கடுக்கா வாசனை திரவியங்களை தடவி சுத்தி இந்த நீங்க இந்த மீன் பொரிக்கும் போது மசாலா தடவிங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஆண்டவருடைய உடல்ல வாசனை அந்த வெள்ளை போலம் கரிய போலத்தை வச்சு துணியை அடுக்கடுக்கா சுற்றி அதை கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. அந்த வெள்ளை போலம் கரிய போலம் வந்து விஷத்தன்மை நிறைஞ்சது. வெள்ளை போலமும் கரிய போலமும் அதை உள்ள வச்சு மேல சுத்தும் போது மனம் மிக்கதுதான், ஆனா விஷம் நிறைந்தது. நம்ம இந்த நாப்தலின் உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம துணிக்கு வாசனைக்கு பாச்சா வரக்கூடாது. எங்க ஊர்ல பாச்சா உருண்டைன்னு சொல்லுவாங்க. நீங்க எது சொல்றீங்க? நீங்க பாச்சா உருண்டு, அந்த உருண்டை. அதே மாதிரி அந்த துணி கடையில வைப்பாங்க. அதே போல வாசனை திரவியங்களை வச்சு சுத்தி உடம்பு வைக்கிறாங்க. உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, செத்துட்டாரு. அதுதான் நூற்றுக்கு அதிபதி சாட்சி சொல்றாரு. நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான்? அவர் இறந்துட்டாரு, கால் எலும்பை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, செத்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அவருடைய உடம்ப வந்து ரகசிய சீடனாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் இடத்துல என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க.
அப்ப இயேசு உயிரோடு இருந்ததுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. அவர் இறந்துட்டாரு, அவர் மயக்கமா இருந்தாருன்னு சொல்லி எந்த வகையிலும் சொல்ல முடியாது. அடுத்து பாருங்க, அவர் மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் இந்த கல்லறையை கண்டுபிடிச்சு நேரடியாக அந்த கல்லறைக்கு போறாங்க. அப்போ இவங்க கல்லறை தெரியாம போய் வேற ஒரு கல்லறையை பார்த்து அது அவர் இங்கே இல்ல, அவருடைய உடம்பு இங்கே இல்லைன்னு சொன்னது பொய். அடுத்ததா ஒரு உதாரணம் சொல்ல ஒன்று படிக்கலாம். மத்தேயு 27:65-66 பாருங்க. இவங்க ஒரே நிமிஷம் அந்த அவர் உயிர் தெழுந்த உடனே ஒரு சொல்லப்படுற ஒரு சாக்கு என்னன்னா, அவருடைய சீடர்கள் என்ன பண்ணாங்க? அக்காவா சீடர்கள் களவாய் கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? சீடர்கள் களவாய் கொண்டு போயிட்டாங்க. கவனமா இருக்கிறாங்க, மிக கவனமா இருக்காங்க. அப்போ எத்தனை சீடர்கள் போட்டிருந்துச்சு அப்படின்னா வாசிக்கலாம். ஒண்ணு பிலாத்து சொல்றாரு, உங்களிடத்தில் சேவகர்கள் காவலர்கள் உண்டே, உங்களால கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. எவ்வளவு டைட் செக்யூரிட்டி கொடுக்க முடியுமோ 3 நாள் வரைக்கும் அந்த உடல் அழுகி, அந்த உடல் 3 நாள்ல உடம்புல வெடிச்சிடும். 3 நாள் ஒரு டெட் பாடி வச்சோம்னா எந்த ஒரு இதுல அழுகி வெடிச்சிடும். அப்போ அந்த உடல் அழுகி அது உள்குலைக்கு போகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க? கல்லை அத படிக்கலாம், அந்த வசனம் படிக்கலாம். மத்தேயு 27:59-59 படிக்கலாம். அந்த கல்லறைக்கு முன்னால வச்ச கல்லு பெரிய கல்லு. ஒரு நபரோ 2 நபரோ 5 நபரோ 10 நபரோ சேர்ந்து அந்த கல்லை உருட்ட முடியாது. அந்த கல்லை உருட்டுறதுக்கு அநேகம் பேர் அவசியம். எப்படி கிரெயின் அவசியமோ அதே போல மிகப்பெரிய ஒரு கல்லு. அந்த கல்லை வச்சு அடைச்சு வச்சுட்டு மாத்திரம் போல அந்த கல்லை சுற்றி சீல் பண்றாங்க. சீல் பண்றதுன்னா என்னன்னா, சாந்து செங்கல் சுண்ணாம்பு மாதிரி வச்சு நல்லா டைட்டா பூசிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? பூசிடுறாங்க. பூசுறது மாத்திரம் இல்லாம சங்கிலி போட்டு கட்டுறாங்க. என்ன பண்றாங்க? சங்கிலி போட்டு லாக் பண்றாங்க. லாக் பண்ணது மாத்திரம் இல்லாம போர் வீரர்களை அங்க நிறுத்துறாங்க. என்ன நிறுத்துறாங்க? பெரிய கல்லு வச்சாச்சு, அந்த கல்லை யாராலையும் உருட்ட முடியாது. அடுத்து அந்த கல்லை சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணியாச்சுன்னா என்னது? நல்லா சாந்து சிமெண்ட் எல்லாம் வச்சு நல்லா சீல் பண்ணி முத்திரை போட்டாச்சு. அரசாங்கம் முத்திரை போட்டாச்சு. அடுத்து சங்கிலி போட்டு கட்டியாச்சு. அடுத்து போர் வீரர்களை நிறுத்தியாச்சு. எத்தனை போர் வீரர்களை நிறுத்தினாங்களா? வாசிக்கலாம். மத்தேயு 27:66 படிங்க. அவர்கள் போய் கல்லுகளுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினார்கள். முத்திரை போடுறாங்க, கவர்மெண்ட் சீல் போடுறாங்க. யாராவது இந்த போலி டாக்டர் எங்கயாவது கிளினிக் தொடங்கினாங்கன்னா கவர்மெண்ட் அதை சீல் பண்ண பார்த்திருக்கீங்களா? இந்த தட்டாங்குட்டையில ஒரு சுபம் கிளினிக் ஒரு கிளினிக் ஓபன் பண்ணாங்க. அது ஒரு ஃப்ராடு. அந்த அம்மா அது 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு MBBS போர்டு வச்சு வைத்தியம் பண்ணி இருக்குது. யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, பாபு அண்ணனுக்கு ஆபரேஷன் பண்ணணும்ன்றது. அவங்க வீடு வாடகை கொடுத்துருக்காங்க. ஆபரேஷன் பண்ணணும்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா ஆகும். வயிற்று வலின்னு இருக்கிறாரு. சும்மா சூட்டு வலிக்கு 50,000 ஆகும், 60,000. அப்ப நம்ம போலி டாக்டர் தெரிஞ்சிருக்கு. அவர் அங்க வீடு காலி பண்ணி விட்டாரு. இங்க வீடு காலி பண்ணி நேரா தட்டாமட்டைக்கு வந்தாச்சு. தட்டாமட்டையில கிளினிக், சுபம் கிளினிக் ஓஹோன்னு போச்சு. ஆனா ஒரு வாரத்துல மூடிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த பில்டிங் சீல் பண்ணி தான் இருக்கு. அந்த சீலை யாராலும் உடைக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் சீல். என்ன இருக்கு? இந்த ஓட்டு மிஷின்ல ஒரு சீல் வச்சிருப்பாங்க. இந்த உங்க மீட்டர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? கரண்ட் EB மீட்டர் பாக்ஸ்ல ஒரு சீல் இருக்கும். ஒரு அலுமினியத்தை வச்சு ஒரு கம்பியை முடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த சீலை மாத்திரம் நீங்க உடைச்சு பார்த்துட்டு பார்க்கணும். அவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அடுத்து நீங்க EB லைனே வாங்க முடியாது அவங்க பேர்ல. அந்த அளவுக்கு அந்த முத்திரைக்கு ஒரு பவர் இருக்கு, அந்த சீலுக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த மாதிரி இதை சீல் பண்றாங்க. சீல் பண்ணிட்டு வீரர்களை நிறுத்துறாங்க. எப்படின்னா 2 குரூப் நிறுத்துறாங்க. ஒரு குரூப்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 16 மெம்பர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க?
16 32 பேர். இந்த 32 பேருக்கு ஒரு ஆளுக்கு 6 சதுர அடி பொறுப்பு. எப்படி? ஒரு ஆளுக்கு 6 சதுர அடி பொறுப்பு. ஒரு ஆள் வந்து 6 சதுர அடியே காவல் காக்கணும். தூங்க கூடாது. யாராவது விடுறது இல்ல. அந்த 16 பேருடைய மீதி 15 பேர் இருப்பாங்களா, ஒருத்தன் தூங்கிட்டான் அவனை உயிரோட எரிச்சிடுவாங்க. அடுத்து மீதி 15 பேர் இருப்பாங்கல்ல, இந்த 15 பேருடைய தலையை அங்கேயே வெட்டி போடுவாங்க. இதுதான் அந்த நாட்டினுடைய சட்டம். அப்ப யாராவது விடுவாங்களா தூங்க? நீ தூங்கினா ஏன் தலை போயிருந்தா அப்படின்னு சொல்லி யாரும் தூங்க விடாம கண்ணு கருத்தமா காவல் காப்பாங்க. அப்படி காவல் காத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அளவு ஒரு காவல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சீடர்கள் யாரு? இயேசுவினுடைய சீடர்கள் யாரு? ரொம்ப தைரியவான்களா? இயேசுவினுடைய சீடர்கள் யாரு? இவங்க வந்து என்ன பண்றாங்க? அவருடைய சீடர்கள் களவா எடுத்துட்டு போயிட்டாங்க. இயேசு உயிர் தள்ளல, அவர் உடம்பை எங்கேயே எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு உயிர் தள்ளுதாரு சொல்றாங்க. அவருடைய சீடர்கள் எல்லாம் தொடை நடுங்கிகள். ஒரு பெண் வந்து சொல்றா, தண்ணி எடுத்துட்டு வர்ற பெண் சொல்றா, நீ அவரோடு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு போது பேதுரு என்ன சொல்றாருன்னா, இருக்கிறதுல அவர் தான் தைரியசாலி. இயேசுவினுடைய டீம்ல அவர் தான் தைரியசாலி, முந்தி முந்தி பேசுவார். ஆனா அவர் சொல்றாரு, அவரை அறியே என்று சபிக்கவும். சபிக்கவும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவை கெட்ட கெட்ட வார்த்தையால பேசியிருக்கான். அவனை எனக்கு தெரியாது, அந்த ஆளை நான் பார்க்கவே இல்லை. டீசெண்டா சொல்றேன், அந்த ஆளை நான் பார்க்கல. ஒருத்தனை வந்து ரொம்ப கோபமா வந்தா ரசிக்கப்படாத ஆட்கள் எப்படி எப்படி எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி அவனை தெரியாது, சபிக்கவும். இதான் தைரியசாலியுடைய வார்த்தை. இரண்டாவது, அவர்கள் எங்க ஒளிஞ்சிருந்தாங்களாம்? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளதான். சீடர்கள் யூதர்களுக்கு பயந்ததுனால ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி இருக்கிறாங்க. இயேசுவை காலி பண்ணிட்டாங்க, நம்ம காலி பண்ணிடுவோம், நம்மள அடுத்துதான் காலி பண்ணுவாங்க அப்படின்னு பயந்து இருக்கிறாங்க. இப்படி பயந்த ஒரு சீடனை குறித்து போட்டு நிர்வாணமா போனாராமா. இயேசுவை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு டவுசர் கலந்து போறத கூட தெரியாம நிர்வாணமா ஓடி போனார் அப்படின்னு. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி ஒருத்தர் கூட இயேசு கூட இருக்கல. ஒரே ஒரு சீடன் இருந்தார். அவர் யாருன்னா யோவான். அந்த யோவான் தான் இயேசு என்ன பண்ணாரு? தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, யாருமே அவர் கூட இல்ல. எல்லாருமே ரொம்ப தள்ளி தூரத்துல பின்பற்றினாங்கன்னு போடுறது. அப்படி பயந்தவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள். அவர்கள் போய் இயேசுவினுடைய கல்லறைய சீலை உடைச்சி போர் வீரர்களோட சண்டை போட்டு அவங்களால இயேசுவினுடைய உடம்ப களவாய் எடுத்து கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்படி முயற்சி பண்ணியிருந்தாலே முடிஞ்சது. அத்தனை பேரையும் கவர்மெண்ட் காலி பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த நாட்கள்ல ரோம அரசாங்கம் தான் வல்லரசு நாட்டுல ஒண்ணு. வல்லரசு நாட்டுக்கிட்ட எவ்வளவு படைபலம் இருந்திருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதனால இயேசுவினுடைய உடம்பெல்லாம் களவாய் எடுத்து விட்டு போக முடியாது. இவங்களே தப்புனது தம்பரான் புண்ணியது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள். ஆக களவாய் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ 3 காரியம் சொல்லப்படுது இயேசுவினுடைய உயிர் தழுதலை மறுக்கிறதுக்கு. ஒண்ணு, அவர் மயங்கி இருந்தாரு, திரும்ப மயக்கம் தெளிவு வந்துட்டாரு, அது ஒண்ணு. 2, இவங்க காலியா இருக்குதுன்னு சொன்ன கல்லறை இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இல்ல, அது வேற கல்லறை. அதுவும் பொய். ஏன்னா அந்த கல்லறைக்கு அவர்கள் போய் இருந்தாங்க, அவர் வச்சப்பட்ட இடத்தை பார்த்திருந்தாங்க. 3வது என்னன்னா, அவருடைய உடல் களவாய் எடுத்து கொண்டு போகப்பட்டது, அதுவும் பொய். ஏன்னா அப்படி களவாய் எடுத்து கொண்டு போய் சண்டை போட்டு ஃபைட் பண்ற அளவுக்கு அவருடைய சீடர்கள் அவ்வளவு பலவான்கள் அல்ல. அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களும் மிக ஏழை எளியவர்களுமாக இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட அவ்வளவு பலன் கிடையாது. சரி, இப்போ இயேசுவினுடைய உயிர் தெழுதலை மறுக்கிற ஒரு காரியம் இருக்கு. இப்போ நாம இயேசு உயிர் தெழுந்தார்னு நம்புறோம். எதனால இயேசு உயிர் தெழுந்தார்னு நம்புறோம்? இயேசு எதனால உயிர் தெழுந்தார்னு நம்புறோம்? எதனால நம்புறோம் அப்படின்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் தரிசனமானப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக படிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. சரி, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ல இருந்து 8. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ல இருந்து 8.
பவுல் சொல்றார் பாருங்க. உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 கேபான யாரு? கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். அடுத்த 12 பேருக்கும் தரிசனமானார். பின்பு அவர் 500 பேருக்கு அதுக்கு பிறகு 500 பேர். முதல்ல பேதுருவுக்கு, அடுத்து 12 பேர் குரூப்பா இருக்கும்போது முதல்ல பேதுருவுக்கு தனியா காட்டுறாரு உயிரோட இருக்கிறத. அடுத்து 12 பேர் குரூப்பா இருக்கும்போது காட்டுறாரு. ஏன்னா ஒருத்தன் போய் சொல்லிடுவான் அவன் பார்க்கல அப்படிதானே சொல்றாங்க. நீ பார்த்துட்ட நான் பார்க்கல, நான் நம்ப முடியாது, அவருடைய காரியத்துல விரல போட்டாதான் நம்புவேன்னு சொல்லி யார் சொல்றா? நம்ம இந்தியாவுக்கு ஒருத்தர் வந்தாரா? யாரு? அவர் சொல்றாரு. அப்போ குரூப்பா இருக்கும்போதும் தன்னை உயிரோடு இருக்கிறத காட்டிட்டு கடைசியில ஒரு 500 சீடர்களுக்கு தெளிவா ப்ரூஃப் பண்றாரு அவர் உயிரோடு இருக்கிறது. அடுத்து அவர்களில் அநேகர் அதுல சொல்றாரு அந்த 500 பேர்ல கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். எந்நாள் வரைக்கும்? இந்த 1 கொரிந்தியர் நிருபம் எழுதும் போது, பவுல் உயிரோட இருக்கும் போது, இந்த நிருபம் எழுதப்படும் போது இயேசு உயிரோட இருந்ததை பார்த்த ஐ விட்னஸ், நேரடி சாட்சிகள் இருந்திருக்கிறாங்க. அததான் பவுல் சொல்றாரு. கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் உயிரோட இருக்கிறாங்க. பின்பு யாக்கோபுன்னா யார் தெரியுமா? இயேசுவினுடைய சகோதரன். இயேசுவினுடைய சகோதரன் யாரு? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குடும்ப உறவின் அடிப்படையில பிறந்த இயேசுவினுடைய ஒன்று விட்ட சகோதரன். யாக்கோபு இயேசுவை நம்பவே கிடையாது. யாக்கோபுக்கும் அடுத்து எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். கடைசியில் எனக்கு தரிசனமானாரு அப்படின்றார். இவர் யார் தெரியுமா? இந்த பவுல் யார் தெரியுமா? சபையை பாழாக்கினவர், இயேசுவினுடைய எதிரி. இயேசுவினுடைய எதிரி. அவர் சொல்றாரு அவர் எனக்கு தரிசனமானார். அப்போ இயேசு வந்து என்ன பண்றாருன்னா, இந்த சீடர்களை கன்வின்ஸ் பண்றாரு. நிறைய ஐ விட்னஸ் இருக்கிறாங்க. இயேசு தெளிவுபடுத்திட்டு தான் அந்த பூமியை விட்டு போயிருக்கிறாரு. அடுத்து இயேசுவினுடைய காலியான கல்லறை. இன்னைக்கு இயேசுவினுடைய காலியான கல்லறை இருக்குது. அரசாங்கத்தால அவருடைய உடலை கண்டுபிடிக்கவே முடியல. அரசாங்கம் காணாம, கல்லறையில உடம்பு காணாம போனா அரசாங்கம் சும்மா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடமும் வீரர்களை அனுப்பி யாராவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அங்கிருந்து எடுத்துட்டு வாங்க. இவங்க எல்லாரும் இயேசு உயிர் தெழுந்துட்டார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு கொண்டு இயேசுவினுடைய பாடியை எருசலேமில கொண்டு போட்டிருப்பாங்க. சீடர்களால பேசவே முடிஞ்சிருக்காது. ஆனா கடைசி வரைக்கும் இயேசுவினுடைய உடலை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அவர் இங்கே இல்லை. அவன் சொன்னபடி உயிர் தெழுந்து விட்டார். அடுத்து என்ன ப்ரூஃப் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துல யாருக்கு தரிசனமானாராமா? இந்த யாக்கோபு யாருன்னா இயேசுவை நம்பாதவர், இயேசுவினுடைய ஒன்று விட்ட சகோதரர். அவரும் அவருடைய குடும்பத்தார் என்ன பண்ணாங்களாமா? மார்க் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. மார்க் 3:21ல மார்க் 3:21 அவருடைய இனத்தார் பாருங்க, இயேசுவினுடைய குடும்பத்தார் இருக்காங்க. இப்போ உங்க குடும்பத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. உங்க குடும்பத்துல நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கையை வைத்துக்கு பாருங்க. ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இல்ல ஒரு 2 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்க குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க? அவங்கள அல்லையே கொடுத்து சாஞ்சான் சொல்றாங்களா? அவனுக்கு மென்டல் ஆயிட்டான். நல்லதான் இருந்தான், அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? மென்டல் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஒரே இயேசு 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 இயேசுன்னு சொல்றான். உங்களே இப்படி சொல்றாங்க. இயேசுவையும் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? இயேசுவினுடைய ஒன்று விட்ட சகோதரர்கள், இயேசுவினுடைய சகோதரிகள். அவரை முதல்ல நம்பல. அவரை ஒரு சாதாரண மனுஷனா, அவரை ஒரு தச்சனா, ஒரு கார்பெண்டரா தான் இந்த உலகம் பார்த்துச்சு. அவரை இரட்சகரா இந்த உலகம் பார்க்கல. அவருடைய குடும்பம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அந்த யாக்கோபு கடைசியில என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுங்க. எபிரேயருக்கு அடுத்து இருக்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பக்கம் சொல்லலாமா? புதிய ஏற்பாட்டுல 312. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யாக்கோபு தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு, தேவனுக்கும் கர்த்தராகிய
ஊழியக்காரனாகிய யாக்கோபு இதுவரை இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் சொல்லி எழுதினார். பாருங்க, இவர் ஒரு நிருபம் எழுதுறார், ஒரு லெட்டர் எழுதுறார். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் ஸ்டாலின் எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு ஸ்டாலின் தெரியும்? நம்ம முதல்வர் ஸ்டாலின் எத்தனை பேருக்கு தெரியும்? அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அவரு எங்களுக்கு தெரியும். அவரு பாருங்க, நாமளே ஒரு பெரிய என்றும் அவரை பைத்தியம் பிடித்தவர் என்றும் ஒரு காலத்துல நான் சொன்னேன். அவரை நான் நம்பல. அவர் மேசியா என்றும் அவர் இரட்சகர் என்றும் அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்றும் நான் முதல்ல நம்பல. ஆனா இப்ப நான் நம்புறேன். நான் இப்ப அவருக்கு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை எதை வச்சு நம்பலாம்? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அவர் சொன்ன சாட்சிகளின் அடிப்படையில, அவர் சொன்ன திருஷ்டாந்தங்களின் அடிப்படையில, அவர் கொடுத்த ப்ரூஃபின் அடிப்படையில. அடுத்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை எதெல்லாம் நம்பலாம்னா அவருடைய குடும்பம் முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனா கடைசியாக அவருடைய குடும்பம் அவரை ஏற்றுக்கொண்டது. அவருடைய குடும்பம் இயேசுவின் குடும்பத்தாரிடம் மனம் மாற்றம் ஏற்பட்டது. அடுத்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை ஏன் நம்பலாம் அப்படின்னா இயேசுவினுடைய எதிரிகள் மாற்றம் அடைந்தாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:9. 1 கொரிந்தியர் 15:9 படிக்கலாம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருந்தேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். பாருங்க, இந்த பவுல் சொல்றாரு. இந்த பவுல் யாருன்னா தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவர். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த பவுல் வீடுகள் தோறும் நுழைந்து சபையை பாழாக்குனது யாருங்க? சொல்லுங்க, யாரு சபையை பாழாக்குனது யாரு? பக்கத்துல இருக்கவங்க கேளுங்க. சபையை பாழாக்குனது யாரு தெரியுமா? கேளுங்க. சபையை பாழாக்குனது யாரு தெரியுமா? கேளுங்க. யாரு? சவுல். இந்த சவுல் தான் சபையை பாழாக்குனது. ஆனா அந்த சவுல் சொல்றாரு, இயேசுவை சந்திக்கிறார். அந்த சவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்தபோது பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாருங்க, இந்த சவுல கர்த்தர் சந்தித்தார். அவர் சொல்றாரு, அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, இந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவன் அல்ல. அப்போஸ்தலர் 26:19. அப்போஸ்தலர் 26:19 அவர் சொல்றாரு, அவர் என்னை அழைத்தார். திருச்சபையை கட்டுவிக்கும்படி அவர் என்னை அழைத்தார். படிங்க அப்போஸ்தலர். எந்த பரம தரிசனம்? தமஸ்கு வீதியில சபையை பாழாக்கும்படி புறப்பட்டு போய் கொண்டிருந்த போது, சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் சொன்ன அந்த தரிசனம், அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் சொல்லி பவுல் தான் இந்த வேத புத்தகத்துல அதிகமான நிருபங்களை எழுதுறது பவுல் தான். எத்தனை நிருபங்கள் எழுதியிருக்காரு தெரியுமா? 13 நிருபங்கள். சபையை துன்பப்படுத்தின ஒருவராலே சபையை கட்டுவிப்பதற்கு, சபையை நிர்ணயம் செய்வதற்கு அவர்தான் இந்த புத்தகத்தில், வேதத்தில் அதிக புத்தகங்கள் எழுதுறது யாருன்னா பவுல். அதாவது persecutor become a propagator. என்னது? persecutor become a propagator. துன்பப்படுத்தினவனே, அழிக்க வந்தவனே கட்டுவிக்கிறான். வாசிக்கலாம் அந்த வசனம். கலாத்தியர் 1:23 பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 1:23. நம்மை துன்பப்படுத்தினவனே, தான் அழிக்க தேடின விசுவாசத்தை, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் முந்தி இந்த திருச்சபையை அழிக்க தேடினேன், இப்பொழுது அந்த திருச்சபையை நிறுவுவதற்காக அந்த திருச்சபைக்கு என்று சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தது எதனால உண்மைன்னா அவருடைய குடும்பத்தாரிடம் மனமாற்றம் ஏற்பட்டது. அடுத்து அவருடைய எதிரிகளிடம் மனமாற்றம் ஏற்பட்டது. அடுத்து மூணாவது என்னன்னா அவருடைய சீடர்களிடம் மன தைரியம் ஏற்பட்டது.
முதல்ல பேதுரு வந்து எப்படிப்பட்டவர்னா, ஒரு பெண் சொல்லும் போதே பயந்து அவரை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் விடவும் தொடங்கினார். ஆனா அதே பேதுரு இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 4:33 படிக்கலாமா? அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஆமென். அவங்க பரிசுத்தாவியால நிரப்பப்பட்டு மிக உறுதியாக சாட்சி கொடுக்கறாங்க. என்ன வசனம் வாசிக்கலாம்? அப்போஸ்தலர் 2:23 2:23 அப்போஸ்தலர் 2:23 அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அவரை நீங்க கொலை செய்தீங்க, அதற்கு நாங்கள் சாட்சிகள் செஞ்சோம். என்ன இடத்துல சொல்வாரு? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இப்ப பயந்து பேசலங்க, தைரியமா பேசுறாங்க. இந்த தைரியம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, மரணத்தை இயேசுவால் ஜெயிக்க முடியுமானால் எங்களாலும் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு தைரியம் அவருடைய சீடர்களுக்கு வந்தபடியினால அவங்க இவ்வளவு பலமா சொல்றாங்க. அப்போ இந்த சீடர்களுக்கு மனதைரியம் ஏற்பட்டதுனால இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் உண்மைன்னு சொல்ல முடியும். அப்போ இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கை கிடையாது. அது ஒரு நம்பிக்கை கிடையாது. அது ஒரு நம்பிக்கை கிடையாது. அது சரித்திரபூர்வமான உண்மை. அல்லேலூயா. அது சரித்திரபூர்வமான உண்மை. அப்போ இயேசுவினுடைய சீடர்கள் எப்படி, நான் சீக்கிரமா முடிக்கிறேன், இயேசுவினுடைய சீடர்கள் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்றேன். பேதுரு வந்து அவருடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, பேதுருடைய மனைவிய பேதுருக்கு கண்ணு முன்னால வச்சு சிலுவையில் அறைந்து கொண்டாங்க. பேதுருடைய மனைவிய பேதுருடைய கண்ணு முன்னால சிலுவையில வச்சு அரைஞ்சு கொண்டாங்களாமா. பேதுருவை மறுதலிக்கும்படி அவங்க சொல்றாங்க. ஆனா பேதுரு மறுதலிக்க. அடுத்து பேதுரு சொல்றாரு, இந்த இயேசுவை மறுதலித்ததினால அவரை போல நான் சிலுவையில் அறையப்பட்டு கொள்றதுக்கு நான் தகுதி கிடையாது. அதனால தலைகீழான ஒரு சிலுவையில, ஒரு பெருக்கல் வடிவ சிலுவையில என்ன தலைகீழா சிலுவையில அரைஞ்சு கொள்ளுங்க. நான் அந்த அவர் மறுதலிச்ச பாவத்தை நான் செஞ்சேன். அப்ப இயேசுவினுடைய சீடர்கள் எல்லாருமே கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டாங்க, வாளால் அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க, ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க, கல் எரிந்து கொல்லப்பட்டாங்க, கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க, சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அப்போ இத்தனை பேரும் இவ்வளவு உறுதியா அவங்க தங்களுடைய உயிரையே தியாகம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சிந்தையில 100% வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, அவர் உயிரோட இருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு நான் செத்தாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். ஆகவே இந்த உயிர் ஒண்ணும் இல்ல, இந்த உயிர் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அவங்களுக்குள்ள மன தைரியம் வந்துருச்சு. அவ்வளவு ஒரு போல்ட்னஸ் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், ஒரு பொய்க்கு யாருமே சாகிறதுக்கு துணிய மாட்டாங்க. பொய்யான ஒரு காரியத்துக்கு யாராவது உயிர் கொடுப்பாங்களா? பொய்யான ஒரு காரியத்துக்கு யாராவது உயிர் கொடுக்கணும்னு வருவாங்களா? உண்மையான ஒரு காரியம் அவங்க மைண்ட்ல அது கன்வின்ஸ் ஆனபடினால, நிச்சயமானபடினால அவங்க உயிர் கொடுக்கல. அவர் இந்தியாவில் குத்தப்பட்டு உயிரோட இறந்தார். இன்னைக்கும் அவருடைய கல்லறை நம்முடைய மாநிலத்துல சென்னை அவர் கேரளா பகுதிக்கு வந்து முதல்ல அவர் ஸ்தாபித்த திருச்சபை மலங்கரா அப்படின்னு 7 திருச்சபைகளை ஸ்தாபித்தார். வெள்ளக்காரை கொண்டு வந்தது கிறிஸ்தவ மதம் சொல்றாங்க. வெள்ளக்காரை இந்த பூமிக்கு வருகிற 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுவிசேஷம் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. வெள்ளக்காரை இயேசுவை அறிவதற்கு முன்பாகவே இந்த இந்தியாவுக்குள்ள இயேசுவினுடைய சுவிசேஷம் வந்துருச்சு. அந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்தது யாருன்னா, இயேசுவினுடைய நேரடி சீடர் தாமஸ். யாரு? இயேசுவை நம்ப மறுத்த தோமா. அவர் இந்த பூமியில வந்து நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல அவர் உயிர் கொடுத்ததின் விளைவாக இந்தியாவிலேயே முதல்ல பைபிள் எந்த மொழியில மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னா தமிழ் மொழியில தான் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஆமென். இந்தியாவிலேயே முதல்ல சீகன் பால்க் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த வேதாகமத்தை எப்படி மொழிபெயர்த்தார்? நம்ம முழங்கால்ல நின்று மொழிபெயர்த்தார். எப்படி? முழங்கால்ல நின்று மொழிபெயர்த்தார். முழங்கால்ல நின்று எந்திக்கும் போது இந்த முழங்கால்ல இருக்கிற தோல் வந்து தரையோட ஒட்டிக்குமா?
அந்த அளவுக்கு தியாகம் செய்துதான் அந்த வேத புத்தகம் நம்ம கையில கிடைச்சது. அந்த அளவுக்கு தியாகம் செய்துதான் அந்த சுவிசேஷம் இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த நிலத்துக்கு வந்து சும்மா கிடைக்கல ரட்சிப்பின் நற்செய்தி. ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவர்கள் உண்மையா நம்பினதுனால அவருக்காக உயிர் கொடுக்கவும் தயாராக மாறிட்டாங்க. சரி, இப்போ இதனால எனக்கு என்ன? இயேசு உயிர்த்தெழுதது உண்மை, அது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை மறுக்க முடியாது. ரெண்டு காரியம் சொல்லி இதனால எனக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 6:14. அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றையும் பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்யணும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்கு ஒரு வல்லம் இருக்கு. உயிர்த்தெழுதலுக்கு ஒரு வல்லம் இருக்கு. அவர் என்ன பண்றாராமா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன பண்ணுதாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த உயிர்த்தெழுதலுக்கு என்ன வல்லமை இருக்கு? மலடியா இருக்கறா. மலடியா இருக்கறானா என்ன அர்த்தம்? அவளுடைய கர்ப்பப்பை உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை இழந்துருச்சு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? வயது சென்றாச்சு. 13ல இருந்து 18ல தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவார். பாருங்க, எது செத்து போச்சு, எது முடிஞ்சு போச்சு, எது இனி திரும்ப வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, எது இனி மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த இடத்துல இருந்து நன்மையே வர முடியாது அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உங்க வாழ்க்கையில, அவருடைய மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. எலிசபெத்தினுடைய கற்பம் செத்து போச்சு, ஆனா அந்த கற்பம் உயிரோட எழும்பிச்சு. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய மார்புல ஈட்டியால குத்தி அவர் உயிரோட இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கல்லறையில அடைச்சு வச்சு அதுக்கு முத்திரை போட்டு அதை சங்கிலியால் கட்டி வச்சு அதுக்கு காவலர்களை நிறுத்தி கூடுமான மட்டும் அது நடந்துவிடக் கூடாது என்பதில் அவ்வளவு கவனமா இருந்தும் கூட பைபிள் சொல்லுது, காவலர் செத்தவர்களை போல விழுந்தாங்க. வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. என்ன பண்றது? வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தான். பாருங்க, பல 100 பேர் வேணும் அந்த கல்லை தள்ளுறதுக்கு, அதை புரட்டுறதுக்கு நிறைய பேர் தேவை. ஆனா அந்த தூதன் வந்து சிம்பிளா ஒரு கை வைக்கிறான், அந்த கல் புரண்டு விழுகிறது. ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷேக் தான் ஆகுது, பூமி அதிர்கிறது. பாருங்க, பூமி அதிர்ந்த உடனே வாசலில் இருந்த கல்லை அந்த பாருங்க, பூமி அதிர்ந்த உடனே என்ன நடக்கு தெரியுமா? எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டி வச்சாலும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா சீல் போட்டாலும், எவ்வளவு பலமான ஆட்களை நிறுத்தி இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆயுதங்களை வைச்சிருந்தாலும் அந்த வல்லமைக்கு முன்னால ஒண்ணுமே நிற்க முடியல. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் வந்து உங்க வாழ்க்கையில ஒண்ணு சொன்னார்னா கண்டிப்பா அதை செய்வார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒண்ணு சொன்னார்னா கண்டிப்பா செய்வார். ஏன்னா அவர் தான் கிவர் ஆஃப் தி லைஃப். இல்ல பக்கத்துல கொடுங்க, பக்கத்துல கை கொடுங்க. அவர் தான் கிவர் ஆஃப் தி லைஃப். கிவர் ஆஃப் தி லைஃப். சொல்லுங்க, கிவர் ஆஃப் தி லைஃப். கை கொடுங்க. கிவர் ஆஃப் தி லைஃப். உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இது நீங்க சொல்றது தீர்க்கதரிசனம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது தீர்க்கதரிசனம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போச்சு நினைக்கிறீங்களோ, அவ்வளவுதான் நினைக்கிறீங்களோ, ஆனா இவ்வளவுதான் நினைக்கிறீங்களோ, தேவனுடைய சந்திப்பு இப்பொழுது இப்பொழுது உங்க மேல வருது, உங்க மேல வருது.
அடைப்பட்ட வாசல்கள் பரலோகத்தின் துணை கொண்டு உங்களுக்கு திறக்கப்படுகிறது. உங்களுக்கு திறக்கப்படுகிறது. உங்களுக்கு திறக்கப்படுகிறது. சொல்லுங்க, எனக்கு திறக்கப்படுகிறது. எனக்கு திறக்கப்படுகிறது. எனக்கு திறக்கப்படுகிறது. பாருங்க, பரலோகம் இறங்கிடுச்சுன்னா எவனாலையும் உங்களுக்கு அடைச்சு வைக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அவர் வெளிப்படுத்தல சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்னுடைய கையில் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எல்லாம் 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 எத்தனை பேர் கையில சாவி இருக்கு? எடுங்க, சாவி இருக்கு, சாவி இருக்கு, சாவி இருக்கு. ஆமென். சாவி இல்லையா? சாவி இருக்கு. இது வந்து ப்ராஃபெட்டிக் ஆக்ஷன். சைக்கிள் ப்ராஃபெட்டிக் ஆக்ஷன். சாவி இருக்கிறவங்கள எடுங்க, எடுங்க, எடுங்க. இது ப்ராஃபெட்டிக் ஆக்ஷன். எடுங்க, சாவி எடுங்க, பைக் சாவி எடுங்க, ஏதோ ஒரு சாவி எடுங்க. இப்படி ஆட்டுக்கு பார்ப்போம். நீங்க சேர்ந்தது, நீங்க சேர்ந்தது. நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் 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 கூட்டப்பட்டிருக்கோம், பரலோகம் இன்னைக்கு உங்களை சந்திக்குது. ஹல்லேலூயா, பரலோகம் உங்களை சந்திக்குது. ஆமென். உங்க நகை கூட்டப்பட்டிருக்கலாம், பேங்க் லாக்கர்ல இருந்து ரொம்ப நாளா வெளியே வரலன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு அதை திறக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க அடைக்கப்பட்டது போல நீங்க நினைக்கலாம். செய்யுங்க, நீங்க விசுவாசத்தோட செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பலிக்கும். இது வேற ப்ராஃபெட்டிக் ஆக்ஷன். ஆமென், ஆமென். தேவன் அதை செய்வாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, மரித்தேன் சதா காலங்களிலும் மரணத்துக்கும். மரணம்னா பூமியின் தாழ்பால்கள். யார் சொல்றா? யோனா சொல்றாரு. அந்த வசனம் எடுங்க. பூமியின் தாழ்பால்கள் என்னை என்றென்றைக்கும் அடைக்கிறதாக இருந்தது. பூமியினுடைய அவர் சொல்றாரு, ஆளி என்னை சூழ்ந்து கொண்டது. பாசியன் யோனாதன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு அருளினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து எங்க போனாராமா? பாதாளம். எவ்வளவு ஆழம்? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். ஆழ்ந்து போயிட்டாரு. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. தண்ணி மூடிச்சு. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நீ ஆண்டவரை பார்த்து, அப்பா நீ சொல்லுங்க, அப்பா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நீ திறவுகளை உடையவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில திறப்பா. கர்த்தர் திறப்பா, திறப்பா. ஆமென். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு ஒரு வல்லமை இருக்கு. செத்து போன சரீரத்துக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாரு. காற்று திசை நான்கிலும் இருந்து தீர்க்க தரிசனம் சொன்ன போது தலை வேறு, கால் வேறு, விரல் வேறு, மண்டவோடு வேறு, ஒவ்வொரு பீஸ் ஒன்னொன்னா கிடக்குது. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தருடைய ஆவி உள்ளவர்கள் அவர்கள் காலூன்றி மகா பெரிய சேனையாயிட்டார். ஹல்லேலூயா. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்க, கர்த்தர் அதை. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கை கர்த்தர் தருகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தருகிறார். ஒரு திறந்த வாசலாக. ஆமென், ஆமென். அடுத்து யோவான் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியும். இயேசு செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு, அவரோட உடலை களவாண்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கிறார். ஆனா தூதன் சொல்லுகிற காரியம், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? 20ஆம் வசனம், யோவான் 20:20. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீடர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, இயேசு நீங்க உயிரோட இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன் பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், 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 ஆமென். அவங்க கண்ணில் இருந்த கண்ணீர் யாவற்றையும் ஆண்டவர் துடைத்தார். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள்.
அடுத்து லூக்கா 24:17 இயேசுவே கேட்கிறார், நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன? அவங்க அழுறாங்க, இயேசு போயிட்டாரு, இயேசு போல. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்வை மாற்ற விரும்புகிறார். காலையில் மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்கறை. அல்லேலூயா. உங்க துக்கத்தை அவரால் மாற்ற முடியும். மகதலேனா மரியாளின் துக்கத்தை, இயேசுவினுடைய சீடர்களின் துக்கத்தை அவர் மாற்றினது போல இன்றும் உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோட போனாங்கன்னு சொல்லி போடுறது. அடுத்து என்ன தெரியுமா? யோவான் 21 எடுத்துக்கங்க. யோவான் 21 எடுத்துக்கங்க. எந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தாரோ அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். நம்முடைய ஆண்டவர் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு போனாலும் ஆண்டவர் உங்களை விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. ஆமென். நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு போனாலும், சுஜிதா, நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு போனாலும் ஆண்டவர் நீங்க சொல்ற ஒரு வார்த்தை சொல்றாரு, God is giving you second chance. மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவரோட. உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பாழாகி போயிருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சீர்குலைஞ்சிருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து சொல்றேன், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். பேதுரு பார்த்து கேட்டார், என்னை நேசிக்கிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறார். நீ அவருக்காக எழும்பு, நீ அவருக்காக, நீ கர்த்தருக்கு என்று சொல்லி ஆதியில செஞ்ச அன்புக்கு திரும்பி அவருக்கு ஊழியம் செய். உன்னுடைய வாழ்க்கையில் எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும், உன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை சீர்குலைக்க நினைச்ச எல்லா காரியத்தையும் ஆண்டவர் திருப்பி உனக்கு தருவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தான்? எப்பவுமே மறுவாய்ப்பு தருவார். யாரையுமே தள்ள மாட்டார். அல்லேலூயா. நீங்களா இருந்தா, நானா இருந்தா, பேதுரு மூஞ்ச கூட பார்த்துக்க மாட்டான். என்னை மறுதலித்தவன் தானே நீ, என்னை சபித்தவன் தானே நீ, என்னை தெரியாது என்று சொன்னவன் தானே நீ என்று சொல்லி திரும்பி கூட பார்த்துக்க மாட்டான். ஆனா அவனுக்காக அந்த இடத்துல போய் ஒரு அற்புதம் செய்தான். ஆழத்தில் வலையை தள்ளி போட்டு பின்மாற்றத்துக்கு போயிருந்தான். இயேசுவும் வேண்டாம், அவருடைய ஊழியமும் வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் வலையை தூக்கி கொண்டு மீன் பிடிக்க போன பேதுருவை மீண்டும் சந்தித்து மறுவாழ்வு கொடுத்தார். பாருங்க, பின்னாட்கள்ல பேதுரு ஒரு முறை கூட அவரை மறுதலிக்கல. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மறுவாய்ப்பு தருகிறவராக இருக்கிறார். அடுத்து கடைசியா ஒன்று சொல்ற பாருங்க, மத்தேயு 28 2ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிர்படி கர்த்தருடைய தூதர் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசு வேணாலும் இருந்துட்டு போதுங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசு வேணாலும் இருந்துட்டு போதும். அதுக்கு மேல சூப்பர் பவர் ஒண்ணு இருக்கு. காட்டிலும் தேவனுடைய வல்லமை தெரியுது. ஆமென், ஆமென், ஆமென். யாரெல்லாம் உங்க பிரச்சனை பெருசு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் தேவனுடைய வல்லமை பெருசு நினைக்கிறீங்க? கையை வைத்துங்க. ஆமென். பாருங்க, எவ்வளவு அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, எவ்வளவு டைட் செக்யூரிட்டி பண்ணி, எவ்வளவு தடைகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணியும் ஒரே ஒரு ஷேக் தான். ஆமென். ஒரே ஒரு என்கவுண்டர் தான். God's power greater than your problem. ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க கை குலுக்கி, God's power greater than your problem. உங்களுக்கு பிரச்சனைகளை காட்டிலும் கொடுங்க, கை கொடு சொல்லுங்க. பிரச்சனைகளை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது, 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 பெரியது. பிரச்சனை பெருசா, தேவனுடைய வல்லமை பெருசா? பிரச்சனை பெருசா, தேவனுடைய வல்லமை பெருசா? உங்களுடைய கடன் பெருசா, தேவனுடைய வல்லமை பெருசா? ஆமென், ஆமென். பிரச்சனையை பெருசா பார்க்காதீங்க, தேவனை பெருசா பாருங்க. ஆமென்.
அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணது, ஒரே ஒரு சேக்குல ஆண்டவர் கழட்டி விட்டார். ஒரே ஒரு சேக்குல ஆண்டவர் உரட்டி விட்டார். தேவனுடைய சந்திப்பு அப்படி முழங்கல் பண்ணலாம். தேவனுடைய சந்திப்பு